அஜந்தா மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் குவாரண்டைன் வித் சினி ஸ்டார் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற கெஸ்ட் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்ங்க. ஸோ இது வடிவேல் சாரோட ஃபேமஸான காமெடி சீன்ஸ்ல எல்லாத்துலேயுமே கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வடிவேல் சார் நடிச்சதுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு காமெடி. அதுல வடிவேல் சார் ஏரிவாயான்னு சொல்லுவாரு. அதுக்கு ஒருத்தர் செம்மையா கவுண்டர் கொடுத்துருப்பாருங்க. அவர் தான் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். ஏரிவாயா ஷேக் அவர்கள். வெல்கம் டு த ஷோ சார். நான் ஆக்சுவலி ஏரிவாயா ஷேக் சார் அவர் தான் இன்டர்வியூ பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க யாரோ தாடியெல்லாம் வச்சுட்டு வேற யாரோ இருக்கீங்க. அவரை கொஞ்சம் கூப்பிடுவீங்களா? மேடம், சத்தியமா நான் தான் ஏரிவாயா ஷேக். இங்க லாக்டவுன் போயிட்டு இருக்குல்ல, அதனால இந்த கோலம். இன்னும் நீங்க ஒரு வாரம் போச்சுன்னா அப்புறம் இப்படி பாகவதர் மாதிரி இருப்போம் சார். இந்த தாடிக்கு சத்தியமா உங்க மேல சத்தியமா நான் தான் ஏரிவாயா ஷேக். தாடியிலும் உங்க மொழியிலும் உங்க மூஞ்சே அப்படியே புதஞ்சு போயிருக்கு சார். சத்தியமா அடையாளமே தெரியல. எப்படி இருக்கீங்க சார்? உங்க லாக்டவுன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இந்தியால? நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதாவது எப்படியாவது இந்த லாக்டவுன்ல இருந்து வெளியே வரலாம், அதுக்கான ஏதாவது முயற்சி பண்ணுவாங்கன்னா இங்க லாக்டவுன் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வெளியே விடுற மாதிரி எதுவும் இல்லை. சென்னையில கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லாம எல்லாரும் கும்பலா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மனை கத்துவோம். கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மனை கத்துவோம். ஏதோ அந்த கொரோனா வந்து ஏதோ ஒரு சும்மா தலைவலி மாதிரியும் ஜுரம் மாதிரியும் ரியாக்ட் பண்றாங்க. எங்களெல்லாம் எங்க பாடி எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா மொத்தமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ளே இருக்கோம். வீட்டுக்குள்ளே இருந்து எந்தெந்த படங்கள் எல்லாம் மிஸ் பண்ணமோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான், அது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சூப்பர் சார். சார், எல்லார்கிட்டயும் ரொம்ப காமனா கேட்குற ஒரு விஷயம் சார். ஸோ ஒரு நடிகர்னா கண்டிப்பா உங்க பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். ஸோ உங்களோட நடிப்பு பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களோட முதல் படம் வாய்ப்பு பத்தி சொல்லுங்க சார். சம்பவம்ல சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்னன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா சினிமால சுத்தி வாய்ப்பு கிடைக்காம, அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போராடி தான் ஒரு படத்துல நடிப்பாங்க. நான் வந்து அப்படி இல்லை. நான் வந்து என்னன்னா 2004 தான் அந்த ஏபிசிடி, அந்த ஏரிவாயா கேரக்டர் பண்ணது. என்னுடைய முதல் படமே அதுதான். சூப்பர் சார். என்னுடைய முதல் படமே அதுதான். என்னுடைய நண்பர் அழகுமணின்னு சொல்லி அவரு தான் என்ன டைரக்டர்கிட்ட கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. என் தம்பி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதன் மூலமா தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எனக்கு ரொம்ப அவங்க சொன்னது என்னன்னா, அதான் இப்ப நான் காமெடிக்குள்ளதான், நான் ஒரு காமெடியன் அப்படின்றது எனக்கு தெரியாது. இல்ல, நம்ம காமெடி தான், நம்ம காமெடிக்குள்ளதான் இருக்க போறோம், நம்ம காமெடியில தான் டிராவல் பண்ண போறோம்ன்றதே எனக்கு தெரியாது. சினிமால பண்ணோம், சின்ன வயசுல இருந்து ஆர்வம். எல்லா ஆர்டிஸ்டையும் பாக்குறது, அவங்கள பத்தின குறிப்பு எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அது மாதிரிதான் நானும் அந்த மாதிரிதான் இருந்தேன். அப்போ முதல்ல இந்த ஏபிசிடி படம் வரும்போது அதுக்கு வந்து ஆட்டோ ஷூட்டிங்க்கு கேட்டிருக்காங்க. அதுல என் நண்பர் அதை எடுத்துட்டு போறாரு. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஆட்டோ கேட்டிருக்காங்க, நாளைக்கு அந்த படத்துக்கு எடுத்துட்டு போறேன். அதை வந்து நான் என்னுடைய நண்பர் அழகுமணின்றவர் வந்து ராஜ்கிரண் சார்கிட்ட எல்லாம் இருந்தாரு. அவர் வந்து சிட்டிசன் படம் எடுத்த என்னுடைய அந்த ஏபிசிடி படத்துடைய டைரக்டர் சரவண சுப்பையா சார் வந்து ஏற்கனவே சிட்டிசன் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த சிட்டிசன் படம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ நான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஏங்க நாளைக்கு இந்த மாதிரி ஏபிசிடியும் ஒரு படங்க, அதுக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் என் நண்பர் போறாரு, நான் போறேன், நானும் சினிமால நடிக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அந்த டைரக்டர் என் ஃப்ரெண்டு தான், நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. சும்மா சாதாரணமா சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா உடனே நீங்க வந்து கொஞ்சம் நேர்ல வந்து எனக்கு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உடனே தான் அவங்க என்ன சரி வான்னு சொல்லி கூட்டு போனார். கூட்டு போனா அங்க போனா ஆபீஸே பரபரப்பா இருக்கு. ஒரு டைரக்டரை பாக்குறோம். பார்த்தோன்னே டைரக்டர் உடனே வாங்க மணி அப்படின்னு எழுந்திரிச்சு அவரை கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிச்சி உட்காருங்க அப்படின்னாரு. நான் அப்படியே வெளியே நிக்கிறேன். கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள கூப்பிட்ட உடனே அங்க சொன்ன அவங்க வார்த்தை என்னன்னா, அவர் சொன்ன வார்த்தை, டைரக்டர் சார் சொன்ன வார்த்தை, மணி படம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, காமெடி ட்ராக் மட்டும் தான் 4 நாள் இருக்கு,
4 நாள் வெறும் காமெடி ட்ராக் தான் இருக்கு. அது வந்து வடிவேல் சார் அவங்க டீம்ல இருக்கிறவங்கள வச்சுதான் பண்ணுவாரு, வேற யாரும் அது பண்ண முடியாது அப்படின்னு இழுத்தாரு. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் செய்யறேன் அப்படின்னாரு. இல்ல என் தம்பி அப்படின்னாரு அவரு. உடனே சரின்னு உடனே போட்டோ வாங்கி இந்த பையனுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லி போட்டோ கொடுத்தாங்க. அவ்வளவுதான். மறுநாள் அதுக்கப்புறம் அந்த என்ன பிலிம் சிட்டிக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த லொகேஷன் போனோம். அப்படியே லொகேஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா காமெடியிலயும் நான் இருப்பேன். 7வது அப்படின்னு அந்த ஒரு சிங்கமுத்து காமெடி ஒண்ணு வரும், அதுல இருப்பேன். பாம்பு போட்டு இடம் பிடிப்பாங்க, அதுல இருப்பேன். இது மாதிரியான சீன்ல எல்லாம் நான் பஸ்ல இருப்பேன். ஆனா நான் என்ன பண்ண போறேன்றது எனக்கு தெரியாம இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஒரு லொகேஷன்ல ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்காக ஷிஃப்டிங் ஆகுது. ஷிஃப்டிங் ஆகும்போது அப்போ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல நான் இருக்கேன். அப்போ இந்த டைலாக் யார் பேசுறது அப்படின்னும் போது என்கிட்ட வரும். நான் சொன்னேன், சார் நைட் நான் சார் ஃப்ரெண்டு கூட ஆஃபீஸ்க்கு வந்தேன் சார், உங்ககிட்ட தானே சார் ஸ்கில் கொடுத்தாரு சார், நான் பேசுறேன் சார். உடனே பயங்கர அப்படி ஃபோர்ஸா போ, ஏதாவது ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்கும்போது அந்த டைலாக் பேசுங்க அப்படின்னு உடனே அந்த டைலாக் காமிச்சு அப்படி பேசி ரெடியா இருக்கேன். அதுக்கப்புறம் வடிவேல் சாரும் டேரக்டரும் ஒன்னா பேசி நடந்து வராங்க. என்னப்பா அது முதல்ல ஒரு ரொம்ப சின்ன சீனா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் பேசுறதுன்னு டேரக்டர் பார்த்துட்டு எப்படி பிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. வடிவேல் சார் வந்து அப்ப நான் ஒரு டீம்ல இல்ல, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியா எங்க பேசு அப்படின்னாரு. உடனே அவர்கிட்ட அந்த ஏரிவாயா டைலாக் பேசி காட்டுறான். பேசி காட்டுன்னு ஓகே நல்லா பேசுறான், இவனே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாருன்னா அப்படி சொல்லிட்டு அந்த தவளை வாயினை தூக்கி முதல்ல போட்டு, நாய் வாயினை 2வது தூக்கி போட்டு, குரங்கு வாயினை 3வது போட்டு, பண்ணி வாயினை 4வது போட்டு கொண்டு போயிட்டாரு. நம்ம வந்து ஒரு ஆர்டர்ல இப்படி பண்ணி வச்சிருக்கோம்ல, ஒரு ஆர்டர்ல இப்படி பண்ணி வச்சிருக்கோம். அவரு என்ன பண்ணிட்டாருன்னா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இது என்னன்னா இது எல்லாமே வந்து ரன்னிங்லயே நடக்கும். இது எல்லாமே வந்து ரன்னிங்ல நடக்கும். அப்போ வந்து அது வந்து பிலிம்ல ஷூட் பண்ணுது. அந்த படம் வந்து பிலிம்ல ஷூட் பண்ணுது. அட்மாஸ்பியர்ல வந்து பைக் வந்துட்டு இருக்கும், அட்மாஸ்பியர்ல வந்து ஆட்டோ வந்துட்டு இருக்கணும், உள்ள பேசிட்டு இருக்கணும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா ஹீரோயின் கிட்ட டைலாக் போவோம், வடிவேல் சாரோட டைலாக் போவோம், நம்ம பாரதி நீ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டைலாக் போவோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து என்னவோ சொல்றேன் புரிஞ்சு நடந்துக்கமா அப்படின்ட்டு இப்படி ஹீரோ கிட்ட வருவாரு. ஏன்பா ஆனந்து, நீயும் தூங்கிக்கிட்டே தான் போற, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா பாரு இல்லையாப்பா, வாழ்க்கையுடைய விளிம்புலயே இருக்கிறிய, சீக்கிரம் மேல ஏறி வாப்பா அப்படின்னு. வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட அப்படி வருவாரு. யோ ஏறி வாயா என் வாய பார்த்தா ஏரி வாய் மாதிரி இருக்கு, நீந்தாயா தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பண்ணி வாயன், அவ்வளவு வாயம் ஒரே வாயிலையா தெரியுது, மடியில ஏறி வாடாங்கன்னா என்னடா பேச்சு பேசுறேன், மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு, அதை விட்டுட்டு என் வாயை பத்தி என் பேசுறேன், நீ டிக்கெட் எடுத்தியா இல்லையா, நாங்கெல்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு, நீயும் டிரைவர் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க, அடி முடியால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பையல டிக்கெட் மிதிச்சா தண்ணி லாரிக்குள்ள போயிடுவேன், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ன்ற மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, ஒவ்வாளுக்கு போறது பயப்புள்ள அப்படின்னு திட்டுவாரு. அப்படியே ஒரு பிரேக் டவுன், அதோட நிக்கும், நான் கீழே இறங்க. ஏரி வாயாவா, என் வாய பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு, நீதான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பண்ணி வாயன், அவ்வளவு வாயும் ஒரே வாயிலா தெரியுது, படியில ஏறி வாயன் சொன்னா என்னடா பேசுற நீ? அப்போ மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு, அதை விட்டுட்டு என் வாய பத்தி என் பேச. இது எல்லாமே 2 டேக்ல முடிஞ்சது. சூப்பர் சார். ஜென்ரலா வந்து முதல் படம், அதுவும் முதல் படத்திலேயே டைலாக் பேசுற அளவுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க லக்கின்னு சொல்லணும் சார். சார் அதுவும் அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அந்த காமெடி. அதுக்கு உங்களுக்கு அந்த பேர்லயும் வந்து எரிவாய ஷேக்ன்ற அளவுக்கு அந்த காமெடி வந்து ரொம்ப ரீச் ஆயிருக்கு. கண்டிப்பா லக்கி சார் நீங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. என்னன்னா அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் சொன்னேன்ல வடிவேல் சார் டீம்ல இல்லன்னு. இப்போ வடிவேல் சார் ஒரு படம் பண்ணாருன்னா அதுல எப்படியாவது ஷேக்கு ஏதாவது ஏரிவாயா ஷேக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுப்பா, ஏதாவது ஒண்ணு போட்டுடலாம், இதெல்லாம் அவனை போட்டுரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நான் அவர்கிட்ட ஒரு நம்பிக்கையான மாணவனா அவர்கிட்ட நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எலியில அந்த ஊமையா பண்ணிருப்பேன், ஒரு ஊமையா சாப்பிடுற நான் தான் ஒரிஜினல் ஊமையா பண்ணிருப்பேன். அது போல தென்னாலிராமன்ல வந்து கதாநாயகியை நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். அந்த போட்டி நடக்கும், யாரு பலசாலின்னு போட்டி நடக்கும். வடிவேல் சார் குதிரையோட வருவாரு, வந்து கேட்பாரு என்கிட்ட, என்ன தம்பி என்ன அதை ஏன் கேக்குறீங்க, உட்காந்துருக்க இந்த பொண்ணு அடிக்கடி 10 பேரோட நகரத்துக்குள்ள வந்து இருக்கிற ஆம்பளைங்களுக்கு பூரா ஒரு போட்டியை வச்சு எல்லாரையும் தோக்கடிச்சிடுறா, பார்க்க பலசாலி மாதிரி இருக்கான், இவன் எவ்வளவு நேரம் தாங்குவானோன்னு தெரியலையே,
சோத்துதான் இவனை கொண்டு போய் சேத்துல போடுவாங்க, எல்லா ஆம்பளைங்களும் அதுக்குள்ளதான் கிடக்குறான் அப்படின்னு இங்க மீச வச்ச ஆம்பளை யாருமே இல்லையா அப்படின்னு நாங்கெல்லாம் இப்படி கையை வச்சுக்கிட்டு மீசையை மறைச்சிக்கிட்டு இப்படி நின்று இருக்கோம். அந்த இடத்துல இவர் வந்து உட்கார்ந்து அந்த போட்டியை கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதனால சார் இன்னைக்கு வந்து நான் வந்து எத்தனை படங்கள்ல வெளியே போய் நான் டிராவல் பண்ணாலும் எனக்கு வந்து அந்த வடிவேல் சார் கூட நடிச்சதுதான் வந்து எனக்கு எப்படி நாங்க ஒரு பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு போனா இவர் பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நான் வந்து சவுத் இந்தியன் பிலிம் இன்ஸ்டியூட்ல நான் இன்னைக்கு மாஸ்டரா இருக்கேன். அங்க ஆக்டிங் கிளாஸ் எடுக்கிறேன், டைரக்ஷன் எடுக்கிறேன். அது மாதிரி இப்ப நான் எப்படி போய் சவுத் இந்தியன் பிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்னு சொல்றோம், அது மாதிரி நான் வந்து வடிவேல் சாருடைய கல்லூரியில இருந்து வந்த மாணவன் அப்படின்னு எங்கேயும் பெருமையா சொல்லிக்குவேன். இப்ப அதே மாதிரிதான் எனக்கு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இவர் வடிவேல் சார் கூட பண்ணிருக்காரு, சார் இவர் வடிவேல் சார் கூட நடிச்சிருக்காரு, பண்ணிடுவாரு. ஏன்னா அவர் கூட நடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஓரளவுக்கு அவர் கூட நடிக்கணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாவது கொஞ்சம் திறமை இருந்தா தான் அவர் கூட நம்ம பண்ண முடியும். அவர் போடுற ரியாக்ஷனுக்கும் அவர் போடுற அந்த கவுண்டர் டயலாக் நம்ம கவுண்டர் கொடுக்கணும்னா அது ஏதாவது கண்டிப்பா நம்ம பண்ணணும். என் நெக்ஸ்ட் கொஸ்டினும் அதுதான் சார். ஸோ இப்போ வடிவேல் சார்லாம் எனக்குலாம் வடிவேல் சாரை பார்த்தாலே போதும் சிரிப்பு வந்துடும். ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும். ஸோ இப்போ டேக்ல நீங்க பக்கத்துல இருக்கும்போது உங்க டைலாக் காம்பினேஷன் வரும்போது என்னைக்காச்சும் நீங்க சிரிச்சிட்டீங்களா? ஏதாவது காமெடியில சீரியஸா நடந்தாங்க பேசிட்டு இருக்க போது நீங்க ஏதாவது சிரிச்சிருக்கீங்களா? இல்ல அது வந்து எங்களுக்கு மட்டும் நடந்தது இல்ல, அவருக்கே நிறைய நடக்கும். அதாவது முதல்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா என்னன்னா ஒரு 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 நகைச்சுவையா இருக்கட்டும் இல்ல வேற எந்த மாதிரியான ஒரு சீனா இருக்கட்டும், முதல்ல ரசிக்க தெரியணும். ஒரு ஒரு நடிகனுக்கு வந்து ரசிக்க தெரியணும். அப்பதான் அவன் வந்து அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அது மாதிரி ரசிப்பாரு அவரு. இப்ப நாங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க நடிச்ச சீனை வந்து எங்களோட அவரு ரொம்ப ரசிப்பாரு, அது மாதிரி நாங்களும் அவரை ரொம்ப ரசிப்போம். இந்த மாதிரியான விஷயம் நிறைய அது மாதிரி என்னன்னா அந்த மாதிரி சிரிச்சது கேட்டா நிறைய அந்த எலி படத்துல சொல்லலாம், நிறைய சீன் அந்த மாதிரி பார்த்து சிரிச்சிருக்கோம். இதோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சிரிக்கிறதோட என்னன்னா லைவா அவரோட உட்கார்ந்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ஒரு பக்கம் கவுந்து விடுவேன், அவன் எல்லாரும் ஒரு உட்கார்ந்தே பேச முடியாது. அவர் அடிக்கிற கவுண்டர்ல நாங்க அப்படியே கவுந்து விழுந்து அப்படி சிரிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் நான் நிறைய நடந்திருக்கு. அதனால நிறைய ரீடேக்கும் போயிருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். திரும்ப திரும்ப இந்த டேக்ல செம்மையா பண்ணிட்டோம், திரும்பவும் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு சீன் பண்ணும்போது என்னன்னா நடிகர்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு டைலாக், இப்போ நான் இப்போ இந்த ஏரிவாயா டைலாக் அப்படின்னா இப்போ இந்த டைலாக் மறந்துடக்கூடாதுன்னு நம்ம பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை அப்படியே ஒப்பிச்சுட்டுப்பா அப்படின்ட்டு வந்துட முடியாது. அதை வந்து ஒரு தடவை ஒயிட்ல எடுப்போம், ஒரு மாஸ்டர் ஷாட்ல எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் வரும், அப்புறம் வந்து இவர் சஜஷன் வரும். இப்படி எல்லாம் வரும்போது திருப்பி நம்ம அந்த டைலாக பேசிக்கிட்டே இருக்கோம். அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எப்பவுமே டைலாக வந்து நம்ம வந்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சோம்னா அது கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாது. அதை ரசிக்கணும், ரசிச்சு அந்த சூழலை உணர்ந்து நம்ம பண்ணா ஈஸியா, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். உண்மையிலேயே நான் அந்த பஸ்ல தூங்கிட்டு போய் எப்பவுமே ஒரு வம்பு இருக்கிற ஒரு மாணவரா, அவர் உண்மையிலேயே ஒரு கண்டக்டரா, இப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க, நம்ம தல அஜித் சாரோட நடிச்சிருக்கீங்க என்ன இருந்தால் படத்துல. கண்டிப்பா அந்த சீன் வந்து எல்லாருக்கும் ஏன்னா டக்குன்னு அந்த ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கோம். அவர் அதுல வந்துட்டு இந்த ஆட்டோ யாரோடது நீ பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லி கெத்தா வந்து பேசுவீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க சார். அது என்ன சொல்றது, அதை எடுத்த அந்த சீனை எடுத்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நான் வந்து அந்த படம் 100 நாள் ஓடுனதுக்கு அப்புறம் கூட நான் தியேட்டர் போய் படம் பார்த்திருக்க முடியாது. அடி பின்னிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அது சீன். வாடா போடான்னு பேசுற மாதிரிலாம் சீன் அதுல. நீங்க சும்மா யாரையான்னு கேட்டதுக்கே எங்களுக்கு எல்லாம் செம்மையா கோவம் வருது. சோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலியா இருப்பீங்க.
ஆமா கண்டிப்பா. பாத்தீங்களா, நீங்களே சொல்றீங்கன்னா அப்ப எப்படி இருப்பாங்க? இங்க வெறித்தனமா இருக்காங்களா? அப்ப எப்படி இருப்பாங்க? அதனால முதல்ல அந்த வாய்ப்பும் எனக்கு வந்து அது வந்து பிலிம் சிட்டில தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கதான் என்ன வர சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னுடைய நண்பர் ஒருவர் மூலியமா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ அங்க வந்து அந்த அந்த இடத்துக்கு அந்த லொகேஷனுக்கு போயிருக்கேன். அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு அனுப்பிச்சாருன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் கோ டேரக்டர் இவங்கலாம் வந்து என்ன டைலாக் சொல்லி கேட்டு செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணிட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு செலக்ட் ஆகுறேன். மறுநாள் காலையில ஹைதராபாத் போறேன். ஆமா நைட்டு. அதாவது அவன் சொல்லி அனுப்பிச்சதே தான். அதாவது என்னன்னா, இப்போ பெரிய படம், அஜித் சார் படம், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்றவரா இருக்கணும், அதே நேரத்துல ஆட்டோ ஓட்ட தெரியணும் அப்படின்னு 2 ஆப்ஷன் வச்சாங்க. சரி எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும் அப்படின்னு உடனே சரி நீ போ, நான் சொல்றேன், ஆனா செலக்ட் ஆகுறது வந்து உன் கையில தான் இருக்கு, சரி நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணேன், நான் போகும்போதே ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட என்ன பண்ணேன்னா காக்கி சட்டை வாங்கிட்டு போனேன் அவர்கிட்ட. என்ன என்னப்பா ஏதாவது ஆட்டோ கிட்ட ஓட்ட போறியா, என்ன ஏன் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க, ஏன் என்ன பாவம் ஏதாவது ஷூட்டிங் இல்லையா அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு காக்கி சட்டை வாங்கிட்டு போய் அங்கே போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்து ஒரு விஷயம் நடிச்சு காட்டுறேன். நடிச்சு காட்டும் போது அவரு ஓகே கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு அசோசியேட்டை கூப்பிட்டு வர்றாரு. அவர் உடனே பார்த்துட்டு ஓகே அப்படின்றாரு. கோ டைரக்டர் இருங்க, கோ டைரக்டர் பார்க்கணுன்றாரு. அடுத்து சார் நான் இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டோமா, நான் உங்களுக்கு லுக்ல ஏதாவது ஒரு காலேஜ் லுக் மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆக போகுது அவர் ஸ்டார் பார்க்கும்போது அப்படின்னு. சரி ஓகே போட்டுங்கன்னா உடனே நான் காக்கி சட்டை எல்லாம் போட்டு மடிச்சு அது மாதிரினா உடனே அவர் கோ டைரக்டர் வந்தாரு. கோ டைரக்டர் பார்த்தாரு, ஓகே வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்ட் பண்ண சொன்னாங்க. நான் ஆக்ட் பண்ணிட்டேன். ஆக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் அப்ப அவங்களுக்கே தெரியுது இந்த வடிவேல் சார் கூட இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஓகேப்பா சார் நான் சினிமால ஒரு 15 வருஷமா இருக்கேன் சார், படம் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஓகே எதுவும் இல்ல, ஒரு நாளைக்கு காலைல ஹைதராபாத் வந்துடணும் அப்படின்னாரு. அவ்வளவுதான். உடனே மேனேஜர் கடகடன் வந்து என் நம்பர்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நமக்கு கவனிப்பே வேற மாதிரி ஆயிடுச்சு. காலையில அவங்க எழுப்பி விட்டு, காலையில வீட்டுல அவங்க போன் பண்ணி நம்மளை எழுப்பி விடுறதுல இருந்து நம்மளை வந்து எஸ்ஆர்எம் அந்த டிராவல்ஸ்ல கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு ஹைஃபையா கொண்டு போய் ஹைதராபாத்ல இறக்கி விட்டு நைட்டு வந்து எல்லாமே, அதாவது சாப்பாடுல இருந்து ரொம்ப ஹைதராபாத்துடைய ஸ்பெஷல் என்னவோ ஒரு பெரிய படம் ஏஎம் ரத்னம் சார் அவருடைய ப்ரொடியூசர்னால கவனிப்புலாம் நல்லா பலமா இருந்துச்சு. மறுநாள் காலையில லொகேஷனுக்கு போயிட்டோம். அப்போ வந்து ஒரு மாண்டேஜ் சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க அந்த ட்ரெயின்ல அப்படியே உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சரி நம்ம சீன் வரல, அது வரைக்கும் ட்ரெயின்ல உட்காந்துக்கலான்ட்டு அந்த ட்ரெயின்ல உட்காந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போதான் அப்போ அஜித் சார் வருவாரு. வந்தோடனே நாங்க எந்திரிப்போம், உட்காருங்கப்பா அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு போவாரு. அப்புறம் தான் நைட் என்னுடைய அந்த சீன் எடுக்கும்போது நைட் எஃபெக்ட் தான் ஒரு 9 o'clock இருக்கும் அந்த சீன் எடுக்கும்போது, ஹைதராபாத் எடுக்கும்போது. அப்போதான் கௌதம் மேனன் சார் வந்து என்ன பாக்குறாரு. எந்த ஸ்டாண்ட் வண்டி? ஒரு வேலையா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னது? போய் வேலையை பாருங்க, போங்க. ஓகே சார், சூப்பர் சார். ஸோ அப்புறம் சார் அஜித் சார் வந்து பிரியாணி நல்லா பண்ணுவாரு, இந்த செட்ல நிறைய பேர் சமைச்சுலாம் போடுவாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? எனக்கு என்ன, நாங்க ஒரே நாள் தான் ஷூட்டிங், அதனால அந்த அவர் கையில பிரியாணி சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு, கொடுப்பன இல்ல. ரொம்ப எளிமையா இருப்பாரு, அப்படியே ஃப்ரீயா அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. கண்டிப்பா சார். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். ஸோ ஜென்ரலா ஒரு நடிகர் அப்படின்னாலே கண்டிப்பா பொது இடங்கள்ல போகும்போது மக்கள் வந்து கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இந்த மாதிரி நடந்துச்சு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மக்கள் உங்க கூட இன்டராக்ட் பண்ண விஷயங்கள் ஏதாவது மறக்க முடியாத ஒரு அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய சந்தோஷமும் இருக்கு, ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. என்னன்னா இன்னைக்கும் அந்த நான் இப்போ ஒரு 25 படங்கள் தொடர்ந்து இப்போ 30 படங்கள் தாண்டி போயிட்டு இருக்கேன். நடுவில் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணாம விட்டேன். நடுவில் வந்து நான் ஃபேமிலிக்காக கொஞ்சம் நடுவில் அப்படி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டேன். ட்ரை பண்ணி ஒரு 30 படம் நடிச்சிருக்கேன். இன்னமும் அந்த ஏரிவாயாதான் ஒரு
ஹைலைட் அப்படின்ட்டு தான் இன்னும் அந்த ஏரிவாயா தான் வந்து அந்த பேரையா நிக்குது. அது வந்து இன்னும் நம்ம அதை தாண்டி அதை கடந்து இன்னும் நல்லா அந்த மாதிரி. ஆனா என்னன்னா சார் இருந்தாருன்னா இன்னொரு அந்த மாதிரி நிறைய கேரக்டர் இப்ப எப்படி சார் பண்ணதுல வந்து பண்டித்துறை பாண்டி, நாய்சேகர், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு அடைமொழியான ஒரு பேர் வந்துச்சுல, இந்த மாதிரி நிறைய பேர்கள் கிடைச்சிருக்கும். அப்ப அந்த மாதிரி ஸ்கூல் ஆனுவல் டேல எல்லாம் வந்து இந்த பசங்க கிட்ட எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்போ வந்து போட்டோ வந்து இத்தனை பேர் தான் எடுப்பாங்கன்னு, அப்போ வந்து நூத்துக்கணக்கான பேர் போட்டோ எடுப்பாங்க. இதுக்குதானே ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரி நாங்க ஒரு பூஸ்டா இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். அதுக்கப்புறம் நீங்க விஜய் சேதுபதி சாரோட நடிச்சிருக்கீங்க. ஸோ அதை பத்தி உங்களோட அனுபவம், அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவரு எப்படின்னா, இப்ப நான் சொன்னல வடிவேல், நான் நடுவுல ஒரு சேனல் கூட பேட்டி கொடுத்தேன். அதுல வந்து அதனுடைய டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் சார் தான் என்னுடைய நூலகம், வடிவேல் சார் தான் என்னுடைய நூலகம்னு இருக்கும் டைட்டில். அந்த டைட்டிலே அது அப்படிதான். பாண்டவாஸ் 05 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கேட்டாங்க, அது நான் பேட்டி கொடுத்தேன். அதுல வந்து வடிவேல் சார் தான் என்னுடைய நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட படிச்சிருக்கேன், நிறைய விஷயம் அவர்கிட்ட கத்துருக்கேன். அந்த மாதிரி இவரு இன்னொரு பிலிம் இன்ஸ்டியூட் யாருன்னா விஜய் சேதுபதி சார். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்க. இப்ப ஒரு காமெடியன்னா எப்படி இருக்கணும், அப்ப அதாவது ரொம்ப சாதாரணமா இருக்கணும், ஒரு டென்ஷன் ஆகக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கணும்ல. நான்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆவேன், கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ரொம்ப சாஃப்டா சாதாரணமா கூலிங்கா இருப்பாரு. என்ன 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 சீன் சார், சரி அப்படின்னு அப்படின்ற அது நான் அந்த படத்துல நடிச்சது எனக்கு சொல்லணும்னு பயமா இருக்கு, சொல்லக்கூடாது. எனக்கு படம் ரிலீஸ் ஆகல. லாபம்னு ஒரு படம், ஜனநாதன் சாருடைய டைரக்ஷன்ல ஒரு பெரிய டைரக்டர் அவரு. இயற்கை பேராண்மை, புறம்போக்கு, இந்த மாதிரி நிறைய ஹிட் படங்கள் கொடுத்தவரு. அவருடைய படத்துல ஒரு நல்ல கேரக்டர், எனக்கு ஒரு நல்ல கேரக்டர். அதுல அவர் கூட பண்ணும்போது நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் சொல்லி கொடுத்தேன்னு எதுவும் அப்படின்னாரு. சார் நீங்க எவ்வளவு வேணா சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு, எவ்வளவு வேணா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதே மாதிரி அது வந்து அதுவும் ஒரு 2 டேக்ல ஓகே ஆனோன்னா வாக் பண்ணாரு, கை கொடுத்தாரு, சூப்பரா பண்ணுவோம், நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி யாதும் அவரும் கேள்வி ஒரு படம், இவரு ஜனநாதன் அசிஸ்டன்ட், அவரு டைரக்ட் பண்ணிருக்காரு. அதுல ஒரு சின்ன ரோல், ரொம்ப சின்ன ரோல் பண்ணிருக்காரு. இதுல நல்ல ரோல், லாபம்ல நல்ல ரோல். அது மாதிரி ரொம்ப அவரும் ரொம்ப கேஷுவலா இருப்பாரு. இப்ப எப்படி வடிவேல் சார் எப்படி வந்து இப்ப நாங்க வடிவேல் சார் நடிக்கும் போது அவர் மட்டும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகாம கூட நடிக்கிறவங்க வந்து கூட நடிக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு. இப்படி நடிக்கணும், கண்ணு எப்படி வச்சுக்கோ, மூக்கு எப்படி வச்சுக்கோ, இப்படி லுக் எப்படி பாரு, இப்படி பண்ணு, அப்படி இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவரு அந்த ஷாட்ல இல்லைனாலும் நம்ம அந்த ஷாட்ல இருக்கும்போது நம்மள அப்படியே அலங்காரம் பண்ணுவோம். அந்த மாதிரி இவரு அந்த இதுல இல்லைனாலும் இவர் வந்து இது இப்படி பண்ணிக்கோ, அதை அப்படி பண்ணிக்கோ, நீ கொஞ்சம் சேர்ப்பாரு, இதெல்லாம் அந்த இடத்த நின்று கொஞ்சம் சொல்றாரு. அது ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், இப்போ இன்னும் ரிலீஸ் ஆக இருக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. ஸோ நீங்க தம்பி ராமையா சாரோட பையன் கூட அவங்க கூட எல்லாம் நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேவரட்டான ஒரு காமெடி ஸ்டார் வடிவேல் சார் இல்லாம அப்படின்னா யார சொல்லுவீங்க? அதுதான் எங்க மாட்டி விட்டு போறீங்கன்னு. என்னுடைய ஃபேவரட்னா என்னைக்குமே சார் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை படங்கள் நடிச்சாலும் அது அவர் தான் காரணமா இருக்காரு. என்னுடைய அதுக்கு மட்டும் இல்லாம நான் அவருடைய பெரிய இப்ப எப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்களோ அந்த ரசிகர்ல நானும் ஒருவர். அவருடைய எப்பவுமே அவரு காமெடியா ஒரு நாள் கூட நான் பார்க்காம வீட்டுல இருந்ததே இல்லை. சேனல்ல ஏதாவது இப்போ அதுவும் நாங்க சில நேரத்துல நாம நடிச்ச காமெடியை வந்து நம்ம பார்க்க முடியாது, நம்ம வர நேரத்துல நம்ம கரெக்டா அந்த சேனல்ல அந்த மாதிரி ஒளிபரப்பாவாது. இந்த நேரத்துல இந்த லாக்டவுன்ல நிறைய தடவை நம்ம நடிச்ச படங்களை நிறைய நேரம் நம்மளே இப்ப பார்த்துட்டோம். லாக்டவுன்ல வீட்டுல இருக்கும்போது நிறைய பார்த்துட்டோம். அவரை தாண்டி எனக்கு ஃபேவரட் அப்படின்னா எல்லாருமே தான். அதாவது இப்போ வந்து தம்பி ராமையா சாருடைய அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு படங்கள் வடிவேல் சாரோட ஒரு பண்ணும்போது அவர் கூட ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கேன்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் காமெடி வரும், ஒரு லிஃப்ட் காமெடி, தயவு செய்து உள்ளே வந்து கதவை மூடவும் அப்படின்னு ஒரு லிஃப்ட் ரெக்கார்ட் வாய்ஸ் கேட்டு வடிவேல் சார் அதுல வந்து அப்பெல்லாம் நான் வடிவேல் சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த காமெடியில என்னன்னா ஒரு 4 பேர் வந்து அடிக்கணும் அவரை. அந்த லிஃப்ட் உள்ள போய் இவரு என்ன பண்ணுவாருன்னா, தம்பிராமையா சார் வந்து காலம் கெட்டு கிடக்குது, இது உள்ள இருமா, இந்த கடை ஓனர்கிட்ட போய் எந்தெந்த பொருள் எங்க இருக்கு நான் கேட்டு வந்துடுறேன் அப்படி போயிட்டு வருவாரு. அதுக்குள்ள இந்த லிஃப்ட் தேர்ந்தெடுக்கும் ரெக்கார்ட் வாய்ஸ் கேட்டு என்ன பண்ணுவாருன்னா, வடிவேல் சார் நம்மளதான் கூப்பிடுறாங்க போயிடுவாரு. போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ நாங்க வந்து 4 பேர் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுலதான் நான் அவரு கூட தம்பிராமையா சார் அப்பதான் நான் பார்த்து அந்த இதுல நடிக்கிறேன். அதோட நானும் அவரை ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த 8க்குள்ள உலகம் இருக்கிறாமையான்னு சொல்லி இங்க ஃபுல்லா ஆடு வந்துச்சு. அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஆடு, ஒரு பஸ்ல ஏரி வாயா மாதிரியே ஞாபகம் இருக்குல்ல, உலகம் இருக்கிறாமையா அப்படின்னு அந்த பஸ்ல அது அவரு யாருன்னா, நான் வந்து டைரக்டர் பிசெட் துரை சார் அவருடைய நேபாளி படத்துல நான் ஓப்பனிங்லேயே ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் ஏமாலின்னு ஒரு படம் சமுத்திரகனி சாரு, அதுல்யா, சிங்கம்புலி சாரு, ஏமாலி அதுல வந்து ஒரு கார் மெக்கானிக் ரோல் நான் பண்ணிருப்பேன். அந்த படத்துடைய கோ டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் எனக்கு கால் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி இது இருக்கு, நீங்க வரணும், அந்த ஏரிவாயா மாதிரியே இருக்கும் இது, சரிங்க சார் ரொம்ப நன்றி, ஃபிலிம் சிட்டி வந்துருங்க அப்படின்னாரு. போனா படம், அதாவது படம் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு ஆட் மாதிரி இல்லை. போனா கேமரா அந்த மற்றபடி அந்த பஸ் செட்டப், ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 200 பேரு அந்த மாதிரி பெரிய செட்டப்பா இருக்கு. நம்ம ஏதாவது மாத்தி வட்டமா வேற ஏதாவது ஃப்ளோர் வேணுமா அப்படின்னு பார்த்தா எல்லாம் இவங்க தான் கூப்பிட்டாங்க. இந்த டைலாக் கொடுத்தா இது மாதிரியான டைலாக் யார் பண்றாங்கன்னா, தம்பிராமையா சார்ன்றது எனக்கு தெரியாது. கடைசியில பார்த்தா அவர் காம்பினேஷன்ல என்னன்னா, அப்படி வந்தோடனே அவர் கண்டக்டரா, அந்த பஸ்ல கண்டக்டரா இருப்பாரு, அவரை தூக்கி நாங்க வெளியே போட்டோம், எல்லாரும் கொண்டு வந்து வெளியே போட்டுருவோம் பஸ்ல இருந்து. போட்டு அவருடைய பேண்ட் வந்து என் ஷோல்டர்ல இருக்கும். அப்ப நான் படிக்கட்டுல அப்படி நிற்பேன். அவர் என்ன கேட்பாரு, பேண்ட்டை உருவிட்டு இவ்வளவு அவசரமா எங்கடா போறீங்க, நேற்று பேப்பர் பாக்கலையா, 40 அம்யூனிட்டிஸோட ஹைரைஸ் அபார்ட்மெண்ட் 8 லட்சத்துல லான்ச் ஆயிருக்கியா அப்படின்னு. 8 லட்சத்துல வீடா அப்படின்னு உடனே 8 லட்சத்துல வீடா அப்படின்னு, அட ஆமாயான்னு சொல்லி இந்த பேண்ட்டை எடுத்து அவர் மூஞ்சிலே அடிச்சுட்டு போனோம். இந்த மாதிரி ஒரு அங்க நடிச்சு முடிச்சோம்னா எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. தம்பிராமையா சார் அப்போதான் என்ன அடையாளம் தெரிஞ்சு, தம்பி நீ ஏன்டா நீ வந்து அண்ணனை ஃபாலோ பண்ணல, நீ ஏன் ஃபாலோ பண்ணல, என்ன நீ என் சன்னு இப்போ ஹீரோவா நடிச்சு 2 படம் ரிலீஸ் ஆச்சு, ஏதாவது பண்ணிருக்கலாமே, நீ அண்ணனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி உடனே அவருடைய நம்பர்லாம் கொடுத்து நான் கான்டாக்ட். இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு அண்ணன் மாதிரி, நமக்கு கார்டியன் மாதிரி. எதனால நம்ம வந்து எதனால ஹெல்ப் பண்றாரு, ஒரு ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா அது உடனே சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணாம ஷூட்டிங்ல இருந்தா கூட அதுக்கப்புறம் வந்து ரிப்ளை பண்றாரு. ஒரு ஃபோன் பண்ணி எடுக்கலாம் கூட உடனே அதுக்கு பண்றாரு. ரொம்ப இவ்வளவு, அதாவது அவர் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். அவரு இவ்வளவு பெரிய விருது வாங்கிட்டு இவ்வளவு எளிமையாலாம் இருக்க முடியுமா, இதை நான் அவருக்கே சொல்லியிருக்கேன். ஏன்னா அநியாயத்துக்கு இப்படி நல்லவரா இருக்கீங்கண்ணா, என்னன்னா இப்படி இருக்கீங்கண்ணா, நியாயத்துக்கு நல்லவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப எளிமையா இருப்பாரு. ரொம்ப எனக்கு அவர்கிட்ட பழகுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு நடிகருக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா. சோ தம்பிராமையா பத்தி கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா. என்னன்னா இப்ப ஒரு மனசு பாருங்க, என்னன்னா என்னுடைய பர்த்டேக்கெல்லாம் சொன்னா விஷ் பண்ணுவாரு. பர்த்டே இப்போ லேட்டஸ்டா சமுத்திரகாணி சார் கூட இப்போ அவருடைய சன் படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணேன். இப்ப இந்த எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அந்த ஆட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்பர் எல்லாம் கொடுத்து ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவர் சன் வந்து ஒரு படம் பண்ணிருக்காரு. அந்த படம் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அதுல ஒரு சலூன் கடைக்காரனா நான் பண்ணிருக்கேன். சலூன் கடைக்காரனா நான் பண்ணிருக்கேன். ஒரு சின்ன ரோல் தான், ஆனா படத்துல ஒரு முக்கியமான இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரி படத்துல முக்கியமான இடத்துல நல்லா வந்திருக்கு. அதோடைய டப்பிங் பேசும்போது அந்த டப்பிங்ல என்னுடைய கேரக்டருக்கு நான் பேசினேன். அப்போ சமுத்திரகனி சார் கூட இருக்காரு.
சொன்னாரு. பேசிட்டு இன்னொரு ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசணும். ஓகே அது வந்து லோக்கல் ஸ்லாங்கா பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு இடம். ஆனா அவங்க சாதாரணமா தான் பேசியிருக்காங்க. அப்போ நான் என்னுடைய பேசிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்போ உடனே இவர் இந்த பக்கத்துல இருந்து சொல்றாரு, தம்பி அந்த அந்த இன்னொரு கேரக்டர் ஒண்ணு பேச முடியுமான்னு பாரு அப்படின்னாரு. சரிங்க நான் ப்ளே பண்ணாங்க. உடனே பார்த்துட்டு சரிட்டு அப்படியே உடனே பார்த்துட்டு, ஆனா லோக்கல்ல பேசலாமனே, நல்லா இருக்கும், லோக்கல் ஸ்லாங்ல பேசலாமனே அப்படின்னா உடனே சரி பேசு அப்படின்னு ஒரே டேக்ல அதை அடிச்சோம். எல்லாம் பேசிட்டு திரும்பி பார்த்தோன்னா எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் உழுந்து சிரிச்சாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போல இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதை அப்படியே நினைவுல வச்சுட்டு இப்போ அந்த பர்த்டே விஷ் பண்ணும்போது கூட சரி, நீ வந்து அந்த மாதிரி பண்ண, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுடா அப்படின்ட்டு பாஷா படத்துல வர மாதிரி சொல்லுவார்ல, இது சாதாரண ஆள் அடிச்ச அடி இல்ல, இது உடம்புல ஒரு ரத்த வெறி ஊறி போன ஒரு ஆள் அடிச்ச அப்படிலாம் வந்து சொன்னாரு. இது வந்து சாதாரணமாலாம் அப்படி பேச முடியாதுடா, சினிமா ஆர்வம், கலை ஆர்வம் ஊர்ல ஒருத்தனாலதான் நம்ம எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னாரு. ஐயோ நம்மள அண்ணா ரொம்ப வர்ணிக்கிறாரு, பயமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சும்மா இருக்கிறவங்க உசுப்பேத்தி விடுறாங்களே அப்படின்னு. ஆனா அந்த திறமைகளை மதிக்கக்கூடியவரா இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப திறமையா மதிப்பாரு, அப்ரிஷியேட் பண்ணாரு. அது ஏன் சொன்னா அவருடைய மனசுக்கு அப்படி என்ன எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ இவரு நம்ம சமுத்திரக்கனி சாருடைய பர்த்டே வந்துச்சு. அப்போ அவருடைய பர்த்டேக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, அவருடைய கான்டாக்ட் என்கிட்ட இல்ல. அதனால நான் என்ன பண்றேன்னா, இவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஏன்னா இவரும் சாரும் அவரும் ரொம்ப ஃபிட். இப்ப நான் எப்படி அண்ணன் சொல்றேன் மாதிரி அவங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. அப்போ நான் உடனே என்ன பண்ணேன், இவருக்கு விஷ் பண்றேன். யாருக்கு? தம்பிராமையா சாருக்கு விஷஸ் அனுப்புறேன். ஆனா இன்னைக்கு உங்க தம்பிக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் சொல்லிடுங்கண்ணே. உடனே அவரு நம்பரை எனக்கு அனுப்பிச்சு, இந்த நம்பர் அனுப்பிச்சிருங்க, நீயே விஷ் பண்ணிடு. எப்படி பாருங்க, அதாவது ஒரு நம்பர் இப்ப சாதாரணமா என்கிட்ட யாருன்னா நம்பர் கேட்டா நம்ம எப்படி கொடுக்க முடியும்? நானே கொடுக்கறதுக்கு யோசிப்பேங்க. அவரு இந்த மாதிரி சொல்லி எனக்கு நம்பர் கொடுத்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ திருப்பி நான் வாய்ஸ் மெசேஜ் பண்றேன், என்னன்னா அநியாயத்துக்கு இப்படிலாம் இருக்காதீங்கண்ணே சொல்லிட்டு. இதோட அவருக்கு நான் இந்த மாதிரி நம்ம போன் பண்ண மாட்டேன் எப்பவுமே. வாய்ஸ் மெசேஜ் பண்ண சார், இந்த மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் போட்டு ஒரு மெசேஜ் பண்ண உடனே அவர் ரிப்ளை பண்றாரு. இனிலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாலே ஒரு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, போன் எடுக்க மாட்டாங்க, நம்ம கேக்குற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க தான்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்குல்ல. இப்படிலாம் இருக்கிறாங்களேன்னும் போது நம்ம இன்னும் எவ்வளவு கத்துக்கணும் பாருங்க. இந்த சொசைட்டில நம்ம எவ்வளவு எல்லாம் கத்துக்க வேண்டியதா இருக்கு. எளிமையா அன்பா இருக்கிறது இப்படிலாம் அப்படின்றது இவங்க கிட்டலாம் நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா சார். சார் அகைன் நீங்க சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல வந்து நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படி ஆக்டிங் விட்டுட்டு எப்படி இந்த டீச்சிங் லைனுக்கு எப்படி போனீங்க? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, நான் முதல்ல ஆக்டிங்க்கு தான் அங்க போனேன். நான் வந்து வளர்ந்தது அங்கதான். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ஏதோ இருக்கிற அந்த கொஞ்சம் திறமையை பார்த்துட்டு, இல்ல உங்களுக்கான சீட் வந்து அது இல்ல இதுதான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் சீட் இப்படி மாறிடுச்சு. அப்படிதான் அதோடைய வந்து பிரின்சிபால் வந்து மோகன் சார், வைஸ் பிரின்சிபால் வந்து சித்தார்த் சார். இவங்க 2 பேருமே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஷூட்டிங் இருந்துச்சுன்னா நீங்க ஷூட்டிங் போங்க, ஷூட்டிங் இல்லாத நேரத்துல நான் கிளாஸஸ் எடுப்பேன், ஆக்டிங் கிளாஸ் எடுப்பேன். இன்னொன்னு ஆக்டிங் அப்படின்னா, ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு வந்து யாருக்கும் சொல்லி கொடுத்து வராது. யாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுக்க முடியாது. அங்க வர்றவங்களுக்கு அது முதல்ல சொல்றதுதான், நடிப்பை வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. நடிப்புக்கான பயிற்சியை தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நடிப்பு அப்படின்றது வந்து நீங்க தான் உணர்ந்து நடிக்கணும். நடிப்பு நீங்க தான் உணர்ந்து நடிக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ நீங்க நடிப்பும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நடிக்கவும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் இல்லையா?
ஸோ இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஃபியூச்சர்ல. ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு சார்? சினிமாக்குள்ள வந்தோம், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் பண்ணுவேன் நான், எனக்கு இதுதான் வேணும் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா சார், ஒரு நடிகனுக்கு கண்டிப்பா இந்த குவாலிட்டி கண்டிப்பா இருக்கணும். அதை நீங்க ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னொரு எங்க வியூவர்ஸ்க்காக, ஸோ எங்க ஃபர்ஸ்ட் படத்துலயே அவ்வளோ பெரிய லென்த்தான டயலாக் வந்து அசால்ட்டா பேசிட்டீங்க. அண்ட் எங்களுக்காக இன்னைக்கு இந்த இன்டர்வியூல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் ஏதாச்சும் ஒன்று பேசிக்காவீங்க சார்? யார் வேணா வரலாம், ஆனா தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அதுக்கான திறமைகள் இருக்கணும். நீ நடிக்கிறவங்க அப்படித்தானே, இப்ப யார் வேணா நடிக்க வராங்க. அந்த நடிக்க வரவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, பராசக்தி டைலாக் பேசினாதான் நீங்க உங்களுக்கு ஆக்டிங் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா பேர் நடிக்க வராங்க. அது மாதிரி அந்த டைலாக் வந்து என்ன சொல்றது, அதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அந்த மாதிரியான ஒரு டைலாக்லாம் அந்த இப்ப நீங்க கேட்டதுக்காக நிறைய புது டைலாக் இருக்கு. பழைய டைலாக்லாம் யாரும் டச் பண்றது இல்ல. நான் உங்களுக்கு சும்மா அந்த டைலாக் ஒரு பாதி பேசி காட்டுறேன். கண்டிப்பா சார். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல, வழக்காடும் நானோ புதிய மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தியில் பகல் வேஷமாக ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், இந்த சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளி கடந்து வந்த பாதையை சற்று பின்னோக்கி பார்த்தால் அவன் கடந்து வந்த காட்டாறுகள் எவ்வளவு என்பது உங்களுக்கு புரியும். பாட்டொலிக்கும் குயில்கள் என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். அண்ட் இனிமே புதுசா வர நடிகர்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க சார்? இப்பெல்லாம் வர நடிகர்களுக்கு அட்வைஸ் பண்ணாலே பிடிக்க மாட்டேங்குது. தம்பி கணேஷா, இப்ப இருக்கிற நண்டு சுண்டு நடிகனுக்கெல்லாம் கொஞ்சமாவது உன் நடிப்பை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க கூடாதா? நானும் நடிக்கிறேன் பாருங்கடான்னு. ஐயோ அம்மா உசுர வாங்குறானு. கரெக்டா சொன்னீங்க வாத்தியார. நேத்தெல்லாம் ஒரு படம் பார்த்தேன், அந்த ஹீரோ மட்டும் என் கண்ணில் சிக்குனா. உங்க திறமையில வரணும். என்னன்னா நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. சினிமால வந்து நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஃப்ரெஷருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால நம்ம ட்ரை பண்ணணும், விடாம ட்ரை பண்ணணும். இன்னைக்குன்னா என்ன பண்றாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன், ஒரு இன்டர்வியூ போற மாதிரி சும்மா போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டு வந்துடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து அந்த டைரக்டரை போய் ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அவங்க வந்து நம்மள வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஏதாவது கண்டிப்பா நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி நடிச்சு காட்டுறதும் சரி, அவங்க கிட்ட போய் நடிச்சு காட்டுறது வந்து சினிமா சம்பந்தமான டைலாக போய் பேசுறது. இந்த மாதிரி இப்ப பாருங்களேன், பராசக்தி டைலாக் இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பேசி காமிச்சேன். இதை போய் நான் டேரக்டர்கிட்ட பேசுறேன்னா ஓகே நெக்ஸ்ட் தம்பி, ஓகே சொல்றேன்பா நெக்ஸ்ட் அப்படின்னு. ஏன்னா இதோடைய பெஸ்ட வந்து சிவாஜி சார் பேசிட்டாரு. இது போய் நம்ம போய் டைரக்டர்கிட்ட போய் பேசினாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் இன்ஸ்டியூட்ல சொல்றது அதுதான். இந்த சினிமா டைலாக்லாம் எடுத்துட்டு இந்த தேவர் மகன் டைலாக், நாயகன் டைலாக்கு அவனை நிறுத்த சொல்லி நான் நிறுத்துறேன். யார? எல்லாத்தையும் கூலி ஜாஸ்தியா கேட்ட ஒரு யூனியன் லீடர் அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நடுவுல சுட்டா அப்படி இப்படின்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இதோட பெஸ்ட நம்ம கமல் சார் பேசி பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? இது போய் நம்ம பேசும்போது அவருக்கு அங்க வந்து கமல் சார் நல்லா பரவாயில்லப்பா, நீ கமல் சார் டைலாக் நல்லா பேசுனப்பா. ஒரு ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க யூடியூப்ல எடுத்துட்டு அந்த டைலாக ஒரு 3 தடவை இப்படி பார்த்துட்டு நம்ம இதை பேசணும்னா ஈஸியா பேசிடலாம். அது பெரிய விஷயம் கிடையாது.
கரெக்டா எடுக்கணும் டைலாக் வந்து அந்த டைலாக அவர் கேட்டுக்கவே கூடாது. அந்த டேரக்டர் நம்ம நடிக்கும் போது அந்த டைலாக அவர் கேட்டுக்கவே கூடாது, புதுசா இருக்கணும். அதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு இன்னைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அதுதான் நம்ம சொல்லலாம். அது கூட எத்தனை பேர் இப்ப நீங்க சொன்ன உடனே கேட்பாங்கன்னு தெரியாது. நீங்க கேட்டதுனால நான் சொல்லியிருக்கேன். இல்ல சார், கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில இருந்து ஒரு கனவோட வந்திருந்தீங்க. அந்த கனவை விடாம இவ்வளவு தூரம் அதை பிடிச்சு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எரிவாய ஷேக்னா எங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட உங்க வாயால உங்களோட ஜேர்னி பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நல்லா போச்சு இன்டர்வியூ கூட. எங்க வியூவர்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல நிறைய கோர்சஸ் நீங்களும் எடுத்துட்டு இருக்கீங்க. எங்க வியூவர்ஸ் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆக்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்றேன் உங்க இன்ஸ்டிடியூட்ல. அண்ட் ஸோ இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல வியூவர்ஸ்க்கு நீங்க ஏதாவது அகைன் திரும்ப ஒரு சின்ன அட்வைஸ் ஏதாவது கொடுக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு அட்வைஸே கொடுக்க பிடிக்காதுன்னு தெரியும், பட் பரவாயில்ல. நம்ம இன்ஸ்டிடியூட்ல அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது அட்வைஸ் கொடுக்க பிடிக்காதுன்றல, இன்ஸ்டிடியூட்ல அததான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது அட்வைஸா இல்லாம நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துறதுக்கான ஒரு விஷயமா அமையணும். அதுதான் சும்மா வெறும் நம்ம அட்வைஸ்ன்றது இல்ல. இந்த அட்வைஸ்னால எனக்கு இப்போ வடிவேல் சார் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு, அதை வச்சு நான் என்ன வந்திருக்கேன். இப்போ தம்பிராமையா சார் எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு, அதை வச்சு நான் என்ன கத்துக்கிட்டேன். இப்ப நான் என்ன சொன்னேன், அதாவது இந்த பாடல் எல்லாம் தெரியாது, இந்த ஒரு பாட்டை எப்படி பாடணுன்றது கூட நான் வடிவேல் சார் தான் கத்துருக்கேன். அப்படின்றது நம்ம இப்போ நான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் போது நீங்க உங்ககிட்ட இருக்கிற என்ன ஸ்பெஷல், இத நான் எப்படி கத்துக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இவர் எப்படி இப்ப இந்த 1 மணி நேரம் போச்சு, 1 மணி நேரம் எப்படி போச்சு, என்ன சும்மா ஒரு 4 விஷயம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள 1 மணி நேரம் போயிடுச்சா. இப்போ இதுக்கான என்ன விஷயம், அதுக்கான 1 மணி நேரத்தை நகர்த்ததுக்கான எந்த விஷயமா இருந்துச்சு. இப்ப நீங்க கேட்ட விஷயம், நீங்க பேசின விஷயமோ, நீங்க பேசின மாடுலேஷனோ, இதெல்லாம் எப்படி, இதில் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது அந்த மாதிரியான விஷயத்த கத்துக்கிறதா இருக்கணும். பாத்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸுக்கு என்னன்னா, இப்ப இங்க கொரோனா மாதிரி அங்கேயும் அதே கொரோனா எஃபெக்ட் அதே மாதிரி தானே இருக்கு. அங்கேயும் அதே மாதிரிதான் கொஞ்சம் வந்து நம்ம இந்த தனித்திரு விழித்திருன்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துட்டு சீக்கிரமா இதை வந்து விரட்டி அடிச்சுட்டு எல்லாமே பழைய இயல்பு நிலைக்கு திரும்பி நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய ஆசை, எங்களுடைய ஆசை. நன்றி சார். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கெஸ்டோட நம்ம இந்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப். மறக்காம யஷிதா மீடியா ப்ரொடக்ஷன்ஸ் என்ற எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். வணக்கம், நான் தான் உங்க ஏரிவாயா ஷேக் பேசுறேன். யஷிதா மீடியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க.